சார் நம்ம நேற்று பேசினோம், திருச்சியை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி வந்துட்டு மன உளைச்சல்னால வந்துட்டு விருப்ப ஓய்வு கேட்டு டிஜிபிக்கு வந்து மனு அனுப்பினதா நம்ம நேற்று பேசியிருந்தோம். அது நான் உங்கள்கிட்ட கேட்டப்ப அது உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று இதவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு சார். நேற்றில் அதுக்கு முன்னாடியே பேசினார், சொல்கிறேன். இன்றைக்கி தம்புநெயிலுக்கு டாபிக் சொல்லிடுறேன். டிஎஸ்பி காலில் விழுந்த எஸ்பி, இதான் தம்பு. விரிவாக சொல்கிறேன் இந்த விவகாரத்தை. அந்த டிஎஸ்பி அந்த கடிதத்தை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டார். அனுப்ப வேண்டியவங்களுக்கு அனுப்பலன்ட்டு நேற்று நான் சொன்னேன் இல்லையா? அதனால் அது நியூஸே இல்லை விடுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். போட்டது உண்மை, அப்புறம் ஒரு கொடுக்காமல் அதை நிறுத்தியது உண்மை. என்ன என்பதை விசாரித்தால் கிட்டத்தட்ட சுந்தரேசனோட கேஸ். இந்த டிஎஸ்பி பரத் ஸ்ரீனிவாசன் என்பவர் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குற்றப்பிரிவு என்பதுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் டிஎஸ்பியாக அவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். திருச்சியில் இப்போ எஸ்பி யார்? வரம் தரும் வரும். அவர் டிஐஜி. இருங்க தெரியும் எனக்கு. இருங்க, செல்வ நாகரத்னம். ஸ்னேக் செல்வ நாகரத்னம் தான் திருச்சியில் எஸ்பி. ஜெயிலில் இருக்க வேண்டியவனெல்லாம் கொண்டு போய் அதிகாரியாக வச்சா என்ன நடக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த செல்வ நாகரத்னம் ஏற்கனவே இந்த செல்வ நாகரத்னம் அவர் மீது புகார் அளித்த பெண்ணை மிரட்டுவதற்கு ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு ரவுடியை பயன்படுத்தினார் என்று நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன். செல்வ நாகரத்னம் திருச்சி எஸ்பி ஆனதும் இந்த ராதாகிருஷ்ணன் முழு நேரமாக திருச்சியில் முகாமிட்டுள்ளார். இந்த ராதாகிருஷ்ணனுக்கு வேலை என்னவென்று கேட்டீர்கள் என்றால், எங்கெங்கெல்லாம் நிலத்தகராறு இருக்கோ அங்கெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. அந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் ஜீப்பில் தான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். சரி, இந்த ராதாகிருஷ்ணன் என்ன போலீஸ் அதிகாரியா என்று கேட்டீர்கள் என்றால், ராதாகிருஷ்ணன் இஸ் அ கிரிமினல். அவர் மீது ஆள் கடத்தல், கொலை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பாக வடமலையான் பாண்டியன் என்பவர் தான் சட்டப்பேரவை வேட்பாளராக போட்டியிட வேண்டும். ரவுடி ராதாகிருஷ்ணன் என்ன செய்கிறார் என்றால், இந்த வடமலையான் பாண்டியனை கடத்தி கொண்டு போய் வைத்துவிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக போட்டியிட வேண்டும். திருச்செந்தூரில் அனிதா தான் ஜெயிக்கிறாரு. அவருக்கு எதிராக கடத்தி கொண்டு போய் போட்டியிட வேண்டும் என்று வடமலையானை கடத்திட்டு போயிடுறார். கடத்திட்டு போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் வடமலையான காணோம். ஆள் இல்லைன்னு சொன்னோன்னே வேறு யாரையான்னு கேட்டோன்னே, சார் திருச்செந்தூரில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு தான், முருகன் கோயில் மட்டும் முருகனுக்கு சொந்தம், மீதி எல்லாம் எனக்கு தானே உருட்டினோடனே சரி உனக்கு கொடுப்பா சீட்டுன்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு வடமலையான் பாண்டியன் வெளியே வருகிறார். அதற்கு பிறகு அவர் போய் அந்த தேர்தல்னு நினைக்கிறேன், இந்த கடத்தல் இந்த சம்பவங்கள்லாம் காரணமாக அந்த தேர்தலிலேயே வடமலையான் பாண்டியன் அமமுகவில் சேர்ந்து திருச்செந்தூரில் இவருக்கு எதிராகவே போட்டியிடுகிறார். திருச்செந்தூரில் இவருக்கு தெரியாமல் டிக்கெட் கொடுத்துட்றாங்க ஏடிஎம்கேல. ரவுடி ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் சேர்ந்து திருச்செந்தூரில் போட்டியிட்ட உடனே டிக்கெட்டெல்லாம் கொடுத்து கேம்பெயின்லாம் கமெண்ட்ஸ் ஆன பிறகு எடப்பாடி அப்பா சிஎம்ஆ இருக்கார்ல, எடப்பாடியோட நாலேஜுக்கு உளவுத்துறை, சார் இந்த மாதிரி சார் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவரங்களை சொல்கிறார்கள். சொன்னதும் மீடியா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சு, இவங்க கடத்தல்காரர் ரவுடி பையவனுக்கு போய் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு. எடப்பாடி பிரச்சாரத்துக்கே போகலங்க திருச்செந்தூருக்கு. ஆட்சிக்கு எடப்பாடி இது வந்திருந்தாருன்னா இந்த ராதாகிருஷ்ணன் ஜெயிலில் இருந்திருப்பார். அதற்கு பிறகு எடப்பாடியின் மேல் எடப்பாடி விவரம் தெரிஞ்சிச்சு, உஷாராயிட்டார், செட்டியார் உஷாராயிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் இந்த ராதாகிருஷ்ணன் ரவுடிகளுக்கு தஞ்சம் கொடுப்பதற்காகவே இருக்கக்கூடிய கட்சி எது என்று தேடும்போது அவர் கண்ணில் அண்ணாமலை படுகிறார். ஓகே டன் என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை முன்பாக பிஜேபியில் சேர்ந்து பிஜேபியில் இன்றைக்கி ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கி கொண்டு அந்த பிஜேபியில் இருக்கிறார். போன மாதம் ஜூன் மாதம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவர் மீது, அவருடைய கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கார். இவருக்கு இந்த போலீஸ் வாகனம் எப்படி கிடைக்கிறது என்று விசாரித்தால், சேலம் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக இருந்த திருமதி லாவண்யா என்ற எஸ்பி தன்னுடைய வாகனத்தை இந்த ராதாகிருஷ்ணன் கொடுத்திருக்கார். ஏன் கொடுத்தார் என்பது தெரியவில்லை. இப்போதும் இந்த ரவுடி ராதாகிருஷ்ணன் லாவண்யாவுடைய காவல்துறை வாகனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த ராதாகிருஷ்ணன் இந்த நிலத்தகராறுக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து செய்யும்போது செல்வ நாகரத்னம் என்ன சொல்கிறாரா, ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேளுன்னு இந்த டிஎஸ்பி பரத் ஸ்ரீனிவாசுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த ஆளு காசு இவங்கள மாதிரி பொறுக்கி திங்கிற அதிகாரி இல்லை சார். அவன் ரவுடி பாய் சார், ஹிஸ்ட்ரி சீட்டு, அவன் சொல்லிடலாம் நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னதும், அப்படியா வண்டி கிடையாது போன்னு இதே வேலையை பார்த்துருக்காங்க. வண்டி இது பண்ணோடனே ஆஃபீஸில் டிஎஸ்பி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு கான்ஸ்டபிள் எல்லாம் உருவிட்டுருக்காங்க. இது அடுத்த கட்டம். கான்ஸ்டபிள் மென்ன உருவி வண்டியையும் உருவின உடனே கடகடன்னு இந்த ஆள் அடித்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாரு. போட்ட உடனே செல்வ நாகரத்னம் போய், எப்பா இப்போ தான் சுந்தரேசன் மேட்ரு முடிஞ்சுக்குது, எப்பா வண்டி பிடுங்கன்னு போய் ரோட்டில் இல்லை நடந்து போயிடாதப்பா, எப்பா நம்ம விட்டுருப்பா, அப்பா விடுப்பா, காலைல கூட விட்றேன்ப்பா, விட்டுருப்பா, வாபஸ் வாங்கிப்பா அப்படின்னோடனே மன்னிச்சு விட்றேன் உடனே வண்டியை விடணுன்னே வண்டி கொடுத்துட்டாங்க. இப்போது கூடுதல் தகவல், லேட்டஸ்ட் தகவல் ஒன்று சொல்கிறேன். இந்த ரவுடி ராதாகிருஷ்ணன் சொன்னேன்ல, இதெல்லாம் அதிகாரிங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஜெயிலில் இருக்க வேண்டியவனெல்லாம் போய் இங்கே போஸ்டிங் போட்டால் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா?
அவர் நேர்மையான அதிகாரி, அவன் போலீஸ் ஆஃபீஸர், அவன் எப்படி மதிப்பான் அந்த ரவுடி பையில? உனக்கு வேணா அவன் தேவையாக இருக்கும், நீ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவேன், அவன் எதுக்கே மதிக்கணும்? அவனை கூப்பிட்டு அவர் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுன்றது. தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்கு பிரதமர் வருகிறார். பிரதமரை பார்க்குறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணாங்க, ஒரு 10 பேர் அலோவ் பண்ணுவாங்க, கையில் ஒரு பூங்குதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. அதில் என்ன போய் நிற்க வைன்னு சொல்லிட்டு இந்த ராதாகிருஷ்ணன் கடும் முயற்சி எடுத்திருக்கிறார். ஏற்கனவே இதே போல் மிளகாய்பொடி வெங்கடேசனை அமித்ஷாவை வரவேற்க அனுப்பி மிளகாய்பொடி வெங்கடேசன் ஆந்திரா போலீஸ் எல்லாம் டேக் பண்ணி பார்த்தல்ல அண்ணன் யாருன்னு பார்த்தல்ல என்று போட்டு அடிச்சு தூக்கி குண்டாசில் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இதே போல் இந்த ரவுடி ராதாகிருஷ்ணனை நிற்க வைப்பதற்கு முயற்சி செய்கிற போது இது உடனடியாக மாநில தலைமைக்கு உளவுத்துறை மூலம், மத்திய உளவுத்துறை மூலமாக தெரியப்படுத்தப்பட்டு இன்றைக்கி அவர் போய் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. இந்த ரவுடி பயலெல்லாம் அண்ணாமலை சேர்த்து விட்டார். எதற்காக இவர் கட்சியில் வைத்து கொண்டிருக்கிறார் என்பது உள்ளபடியே புரியவில்லை. எப்படி இவனுக்கு ஆக்சஸ் கிடைக்குது இந்த ரவுடி பயலுக்கு முன்னாடி போகிறான் என்று பார்த்தால் இதற்கு இந்த லாவண்யா உதவி செய்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. சரி, லாவண்யாவுக்கு எப்படி ஆக்சஸ் கிடைக்கும்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் வந்து செங்கல்பட்டு எஸ்பியாக இருக்கார், திருவள்ளூர் எஸ்பியாக இருக்காருன்னா அவர் அந்த மாவட்டத்தை பார்த்துக்கணும், அவரை தூக்கி பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போட முடியாது. ஸோ ஸ்பெஷல் யூனிட்ஸில் இருக்காங்கல்ல, கிரைம் ரெக்கார்டு பியூரோ, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது போன்ற இதில் இருக்கக்கூடிய எஸ்பிகள் எல்லாம் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போடுவாங்க. இந்த லாவண்யா அவர்கள் இவராக கேட்டு என்னை போடுங்கள் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு என்று பந்தோபஸ்த் டியூட்டியை கேட்டு வாங்கி அங்கே போய்ட்டு சார் நமக்கு தெரிஞ்சவர் அனுப்புங்கன்ட்டு அனுப்பி விடுறது. பட் பிஎம் இதில் அவ்வளோ ஈஸியெல்லாம் உள்ளே போயிட முடியாது. இந்த லாவண்யா குறித்து தான் சில மாதங்களுக்கு முன்பு இந்த லாவண்யா குறித்து 2023 இந்த லாவண்யா சர்ச்சையில் சிக்கினார். என்னென்னா, அங்கே சிவகுமார் என்று ஒரு எஸ்பி இருக்கிறார். அந்த சிவகுமார் என்ற எஸ்பி லாவண்யா பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸே வச்சிட்டார். பதவியை பிடிக்க வசூல் வேட்டை. சேலம் மாநகரத்தில் திருமதி லாவண்யா என்பவர் காவல் துணை ஆணையராக இருக்கிறார். இவர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவி பெற வேண்டும் என்று கடந்த 10 மாதங்களாகவே முயற்சி செய்து வருகிறார். ஓய்வு பெற்ற டிஜிபியிடம் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவியை முயற்சி செய்கிறார் அப்படின்ட்டு வந்திருக்கு. யார் ஓய்வு பெற்ற டிஜிபி? சைலேந்திர பாபு. கரெக்ட், ஓகேவா? அப்படின்னு வச்சு அந்த கான்ட்ரவர்சி வந்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போது குற்ற ஆவண காப்பகத்தில் இந்த லாவண்யாவை நியமிச்சிருக்காங்க. இப்போதும் இந்த ராதாகிருஷ்ணனுக்கு தொடர்ந்து இந்த லாவண்யா உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். இதையெல்லாம் கண்டறிந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரவுடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ரவுடிக்கு தன்னோட வாகனத்தை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கண்டறிந்து அறிக்கை போட வேண்டியது உளவுத்துறையின் வேலை. ஆனால் அந்த உளவுத்துறையில் ஒரு சரவணன் ஒரு எஸ்பி இருக்கார், சோஷியல் மீடியாலாம் அடிக்கடி வருவார், கருத்து சொல்லுவார், கருத்துக்கு அந்த சாமி அவர். அந்த சரவணன் உளவுத்துறை உள்ளேயே ஐஜிக்கே விபூதி அடிக்கிறார். இந்த லாவண்யா பற்றிய தகவல்களை உளவுத்துறையின் தலைமைக்கு தெரியாமல் மறைக்கிறார் என்றும் தகவல்கள் வந்திருக்காங்க. இவங்க ஒழுங்காக வேலையை பார்த்தாங்கன்னா ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு துணிச்சல் வரும். போன மாதம் கூட பஞ்சாயத்து நடந்திருக்கு. வேணான்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே தூக்கி போட்ட ஆளை நீங்கள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நயினா நாகேந்திரன் இதை பார்த்து புரிந்து கொண்டு தள்ளி வைக்க வேண்டும். இதெல்லாம் அண்ணாமலை கட்சியில் சேர்த்த டிக்கெட்டுங்க.